ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவை நமக்கு தெரிவிச்சிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பார்வதியோட அம்மா உள்ளே வந்திருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்வதி, கமருதீன் இவங்க 2 பேர்ட்ட கூப்பிட்டு தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த பலூன் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா கமருதீன் பார்வதியோட பலூனை உடச்சிடுவார். ஸோ இதை வந்து பார்வதி கம்ப்ளைண்ட்டாக பண்ணுவாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை இல்லை இது வந்து கேம், அவர் பண்ணது கரெக்டு தான் கமருதீன், இதில் நான் கமருதீன் பக்கம் தான் நிற்பேன்றாங்க. உடனே பார்வதிக்கு ஷாக் ஆகிடுது. உடனே சொல்கிறாங்க, நீங்கள் கேமை வந்து கேமாக பாருங்கள், இதில் வந்து நிறைய எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், லவ் எல்லாமே இருக்கும். பட் வந்து ஒரு கேம் விளையாட தான் நீங்கள் வந்திருக்கீங்க, அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமருதீனுமே சில அட்வைஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் எது வந்தாலும் ஃபோக்கஸ்டாக இருங்க, இப்படி அப்படி இருக்காதீங்க கமருதீன், நீங்கள் எது வந்தாலும் எது நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க, உங்களுக்கு எது கரெக்டோ எது நல்லதுன்னு படுதோ அதை வந்து சூஸ் பண்ணணும், அதுதான் வந்து கரெக்டான ஒரு பர்சனுக்கு அழகுன்ற மாதிரி சொல்லுவாங்க. கமருதீன் உட்காந்து யோசிக்கிறாரு, இவங்க என்ன சொல்ல வராங்கன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு. உடனே கனிகிட்ட போய் அங்கே உட்காந்துருப்பாங்க, கனியும் விக்ரமும். அவங்ககிட்ட கேட்கும்போது கனி சும்மா இல்லாமல் அவங்க பார்வதி ராம உள்குத்தோடு எதோ பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அவரோட மனசை கலைச்சி விட்டுறாங்க. ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு பாவம் ஒரு கன்ஃபியூஸான ஸ்டேஜில் தான் வந்து கமருதீன் இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு பேசுவாங்களா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. கண்டிப்பாக இதுக்கப்புறமும் நிறைய பேசுவாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன் மக்களே. நன்றி.